வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு எடுத்திருக்கிறது நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆடியோவ. ம், இது ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதா சொற்பொழிவு தொடர்ல 88வது சொற்பொழிவின் ஒரு பகுதி. இதுல 4 பேர் 4 முக்கியமான கேள்விகளை கேக்குறாங்க. ஆமா, கேள்விகள் பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாதிரி தெரியும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஓஷோ கொடுக்கிற பதில்கள் எல்லாமே ஒரே மையப்புள்ளியை நோக்கி தான் போகுது. என்னென்ன கேள்விகள் அது? ஒன்னு உச்சகட்ட சந்தோஷம், அதலபாதாள சோகம், இந்த மனசோட ஆட்டம். சரி. அப்புறம் கடவுள்னா யாரு, காதலோட உண்மையான அர்த்தம் என்ன, கடைசியா மரண பயம். நம்ம நோக்கம் இந்த 4 பதில்களையும் தனித்தனியா பாக்குறது மட்டும் இல்ல. கரெக்ட். இந்த 4 கேள்விகளும் எப்படி ஒரே ஒரு பதில்ல முடியுதுன்னு பார்க்கறதா முக்கியம். அதாவது பிரச்சனைகளுக்கு வெளிய தேர்வு தேடாம நமக்கு உள்ள இருக்கிற பார்வையை எப்படி மாத்துறதுங்கிறது தான் அந்த பதில். சரி, கேள்விக்குள்ள போலாமா? போலாம். மனசோட ஏற்ற இறக்கங்கள். கேள்வி நம்மள் பலரும் அனுபவிக்கிற ஒரு மனநிலை பத்தினது. ஆமா. அந்த கேள்வியை கேட்டவர் சொல்றாரு, சில சமயம் வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு, வாழ்க்கையோட ரகசியமெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு ஒரு உச்சகட்ட பரவசம். ஆனா அடுத்த கணமே அதேதான். அடுத்த கணமே பாதாளத்துல விழுந்த மாதிரி கடுமையான சோகம், ஒரு இயலாமை. இது ஏன் நடக்குது? இதுதான் கேள்வி. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது, ஆமா. ஆழமானது. சொல்லுங்க. அவர் சொல்றாரு, இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல, இதுதான் வாழ்க்கையோட இயல்பு. இயல்பா? ஆமா, வாழ்க்கையே ஒரு இரட்டைத்தன்மை, அதாவது துவந்தம் கொண்டது. நீங்க சிகரங்களை விரும்பினா பள்ளத்தாக்குகளையும் சந்திச்சுதான் ஆகணும். சுகத்தை தேடும் போதே துக்கத்தை நாமளே கூப்பிடுறோம்னு சொல்றீங்களா? மிகச்சரியா. ஒவ்வொரு பகல்லையும் ராத்திரி அடங்கி இருக்கு. ஒவ்வொரு பூக்கூடையும் ஒரு முள் இருக்கு. இது இயற்கையோட விதி. அப்போ இந்த ஏற்ற இறக்கங்களோட தான் வாழ்ந்தாகணுமா? இதுல இருந்து விடுபட வழியே இல்லையா? இது ஒரு நிரந்தரமான போராட்டமானு கேக்குறீங்களா? ஆமா, அதேதான். வழி இருக்கு. ஆனா அந்த வழி இந்த ரெண்டுல ஒன்ன தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல. அப்படின்னா? அதாவது சந்தோஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு துக்கத்தை ஒழிவாக்குறதுல இல்ல. அதுக்கு பதிலா இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட மூன்றாவது ஒரு நிலைக்கு போறதுதான் வழி. மூன்றாவது நிலையா? ஆமா. ஓஷோ அத சாட்சி பாவம் அப்படின்னு சொல்றாரு. சாட்சி பாவம், அதாவது ஒரு பார்வையாளரா இருக்கிறது. அதேதான். நடக்கிற நிகழ்வுகளை வெறும் சாட்சியா ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்கிறது. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? சாட்சியா பாக்குறதுன்னா என்ன? இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்குதுன்னு வைங்க. சரி. அப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அந்த உணர்ச்சியோட கலந்துடாம, உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆனந்த அலை எழும்புறத நான் பாக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் விலகி நின்னு கவனிக்கணும். ஓஹோ, துக்கம் வரும்போதும் இதே மாதிரி தானா? அதேதான். ஐயோ, நான் துக்கத்துல மூழ்கிட்டேன் அப்படின்னு நினைக்காம, இதோ துக்கம்னு ஒரு மேகம் எனக்குள்ள கூடுறத நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பார்வை வேணும். ஆனா இது நிஜ வாழ்க்கையில சாத்தியமா? ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடும் போது நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு விலகி நிக்கிறது, அது மனித இயல்புக்கு எதிரா தெரியலையா? அருமையான கேள்வி. அந்த தருணத்தை முழுசா அனுபவிக்க வேண்டாமான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா. இப்படி விலகி பாக்குறதால வாழ்க்கையோட சுவாரஸ்யமே போயிடாதா? ஓஷோ இதை ரொம்ப தெளிவா விளக்குறாரு. விலகி நிக்கிறதுனா உணர்ச்சியற்று போறதில்ல. சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதுன்னோ சோகத்தை உணரக்கூடாதுன்னு அவர் சொல்லல. அப்புறம் அந்த உணர்ச்சிகளோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாரு. புரியல. நீங்க அந்த உணர்ச்சி இல்ல, அந்த உணர்ச்சியை கவனிக்கின்ற சைதன்யம். இதை செய்யறதால சுவாரஸ்யம் போகாது. அதுக்கு பதிலா அடிமைத்தனம் போகும். அடிமைத்தனமா? ஆமா, சந்தோஷத்துக்கு அடிமையாவது. ஏன்னா சந்தோஷத்தோட உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டா அது போகும்போது உங்களுக்கு வலிக்கும். புரியுது. ஆனா சந்தோஷத்தை ஒரு விருந்தாளி மாதிரி பார்க்க பழகிட்டா அது போகும்போதும் உங்களால அமைதியா வழி அனுப்ப முடியும். துக்கம் வரும்போதும் அதை வரவேற்க முடியும். அதனாலதான் ஓஷோ ஒரு ஆச்சரியமான ஆலோசனையை தராரு. என்னது? இந்த சாட்சி பயிற்சியை துக்கமான நேரத்துல தொடங்காதீங்கன்னு சொல்றாரு. அப்படியா? ஏன்? ஏன்னா துக்கத்திலேருந்து எல்லோருமே விடுபட தான் விரும்புவாங்க. அது ஒரு தப்பித்தல் முயற்சி. அதுல உண்மையான சாதனா இல்ல. அப்போ எப்போ அதை செய்யணும்? உச்சக்கட்ட மகிழ்ச்சியான தருணங்கள்ல செய்யணும். கொண்டாட்டம் உச்சத்துல இருக்கும்போது அதோட உங்களை முழுசா இழக்காம, நான் இந்த சந்தோஷத்தை பாக்குறேன் அப்படின்னு விலகி நிக்க முடிஞ்சா
அது ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி. அதேதான். அப்படிப்பட்டவரால துக்கம் வரும்போது ரொம்ப சுலபமா சாட்சியா இருக்க முடியும். ஓ, அப்போ துக்கத்தை போலவே சுகத்தையும் ஒரு தற்காலிக நிகழ்வா பார்க்கணும். வெற்றி தோல்வி ரெண்டுமே பாதிக்காத ஒரு நிலையான மையத்தை நமக்குள்ள உருவாக்குறது தான் நோக்கம். சரிதானே? மிகச்சரியா. அந்த நிலையான மையம், அந்த பாதிக்கப்படாத தன்மை, அதுதான் நீங்க. ஒருவேளை இந்த சமநிலை தான் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுதோ, அதாவது மனசுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு தன்மை தான் கடவுளா? கரெக்ட். அடுத்த கேள்வி அது சம்மந்தப்பட்டதுதான். சொல்லுங்க. ஒருவர் பேக்குறாரு, கடவுளோட வரையறை என்ன? கடவுளோட வடிவம், அதாவது பிரதிமை எப்படிப்பட்டது? இது ஒரு முடிவே இல்லாத விவாதமாச்சே. ஆமா. அதனாலதான் ஓஷோ ஒரு அதிர்ச்சியான பதிலுடன் தொடங்குறாரு. வரையறுக்க முடிஞ்சா அது கடவுள் இல்ல அப்படிங்கிறாரு. இதுவே ஒரு வரையறை மாதிரி இல்லையா? ஆமா. இதுதான் கடவுள பத்தின ஒரே சாத்தியமான வரையறையா இருக்க முடியும்னு சொல்றாரு. ஏன்னா வரையறைனாலே ஒரு எல்லை, ஒரு வட்டத்துக்குள்ள அடக்குறது. ஆனா கடவுள் எல்லையற்றவர். அசீம். வார்த்தைகளால அவரை விவரிக்க முயற்சி பண்ணா அதோட உண்மைத்தன்மை குறைஞ்சிடும். வார்த்தைகள் பயனற்றதுன்னா அப்புறம் எப்படி கடவுளை புரிஞ்சுக்கிறது? வேற என்ன வழி? கடவுள வரையறைகளால இல்ல, அறிகுறிகளால, அதாவது இஷாரைகளால மட்டும்தான் சுட்டிக்காட்ட முடியும்னு சொல்றாரு ஓஷோ. சரி, அப்போ கடவுளோட வடிவம் என்ன? ஓஷோவோட பதில், எல்லா வடிவங்களும் அவரோடதுதான். எல்லா வடிவங்களுமா? ஆமா. இந்த கேள்வியை கேட்கிறவரே கடவுளோட ஒரு வடிவம். காலையில கண்ணாடியில நீங்க பாக்குற உங்க முகமும் கடவுள் தான். இந்த சாலையோர கல், வானத்துல பறக்கிற பறவை எல்லாமே அவர்தான். ஏன்னா இருப்பது எதுவோ அதுவே கடவுள். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பொதுவா படைப்பு வேற, படைத்தவர் வேறன்னு தானே நாம நினைக்கிறோம். அந்த தர்க்கம் பானை, குயவன் உதாரணம் ஜடப்பொருட்களுக்கு பொருந்தும். உயிருள்ள பிரபஞ்சத்துக்கு பொருந்தாதா? பொருந்தாது. கடவுள் ஒரு தர்க்கம் இல்ல, ஒரு அனுபவம். நம்ம தப்பு என்னன்னா கடவுளை எங்கேயோ தூரத்துல, சொர்க்கத்துல, வேதங்கள்ல, புராணங்கள்ல தேடுறோம். ஆனா அவர் ரொம்ப பக்கத்துல இருக்காருன்னு சொல்றீங்க. மிக மிக அருகில். உங்க குழந்தையோட மழலையில, பூக்களோட மென்மையில. படைப்பும் படைத்தவனும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான். நடனமும் நடன கலைஞரும் மாதிரி. அப்போ இந்த உலகத்துல நடக்கிற தீய விஷயங்கள் அதுவும் கடவுள்தானா? இது முதல் கேள்விக்கு நாம பேசின பதிலோடு சம்பந்தப்பட்டது. நல்லது கெட்டது, சரி தவறு, இதெல்லாம் மனித மனம் உருவாக்குன பிரிவினைகள். பிரபஞ்சத்தின் பார்வையில் அப்படி இல்லையா? இல்ல. பிரபஞ்சத்தோட பார்வையில இருக்கிறது எல்லாமே ஆற்றலோட வெவ்வேறு வடிவங்கள் தான். கடவுளை தர்க்கத்தால் அடைய நினைக்கிறது காதல வேதியியல் சூத்திரங்கள் மூலமா புரிஞ்சுக்க நினைக்கிறது மாதிரி. அப்போ எந்த பாதையில போறது? ஓஷோ சொல்றாரு, தர்க்கம் தோற்கிற இடத்துல தொடங்குற பாதை தான் பிரேமம், அதாவது அன்பு. அன்பால மட்டும்தான் அந்த ஒன்றிணைப்பை உணர முடியும். அருமை. தர்க்கம் தோற்கிற இடத்துல அன்பு கடவுளை காட்டும். இது ஒரு பெரிய வாக்கியம். ஆமா. அப்போ நாம மனிதர்கள் மேல வைக்கிற காதல் கூட ஒரு விதத்துல ஆன்மீகமானது தானே? ஓஷோ கிட்ட இத பத்தியும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. காதலை ஏன் பிரார்த்தனை என்றும் கடவுள் என்றும் சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா. ஓஷோவோட பார்வையில காதலுங்கிறது கடவுளை நோக்கிய பயணத்துல ஒரு ஏணி மாதிரி. அதோட ஒவ்வொரு படியும் வித்தியாசமானது. அந்த படிகள் என்னென்ன? முதல் படி காமம். இது உடலும் இணையிற நிலை. இங்க ஒருத்தர் இன்னொருத்தர ஒரு பொருளா, தன்னோட தேவையை நிறைவேற்ற ஒரு கருவியா பாக்குறாங்க. இதுல ஆன்மாவுக்கு இடம் இல்லையா? இடமே இல்ல. அந்த சந்திப்பு முடிஞ்சதும் மிஞ்சுறது வெறுமையும் சோர்வும் தான். சரி, இது முதப்படி. அடுத்தது? ரெண்டாவது படி பிரேமம். அதாவது நாம பொதுவா காதல்னு சொல்றது. இது மனமும் இணையிற நிலை. இது காமத்தை விட உயர்ந்தது. ஆமா. காமத்துல மற்றவரை பயன்படுத்தணும், ஆனா பிரேமத்துல மற்றவருக்காக நாம ஒரு கருவியா மாறுறோம். ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னது? மனமே நிலையில்லாதது. இன்னைக்கு இருக்கிற அன்பு நாளைக்கு வெறுப்பா மாறலாம். அதனால இந்த காதலும் நிரந்தரமான திருப்தியா தராது. அப்போ மூன்றாவது படிதான் பிரார்த்தனை. ஆம். மூன்றாவது மற்றும் இறுதிப்படி பிரார்த்தனை. இது ஆன்மாவும் இணையிற நிலை. இங்க நான் நீ அப்படிங்கிற பேதம் இருக்காதா? இருக்கவே இருக்காது. ரெண்டு மெழுகுவர்த்தியோட ஒளி ஒன்னோடொன்னு கலக்கிற மாதிரி. எந்த ஒளி யாருடையதுன்னு பிரிக்கவே முடியாது. அந்த நிலையில ரெண்டுங்கிற எண்ணமே இல்ல, ஒன்னு மட்டும்தான் இருக்கு. அதுதான் கடவுள் அனுபவம். அதுதான் கடவுள். ஆனா உலகியல் காதல் ஏன் ஒருபோதும் முழுமையான திருப்தியை தர்றதில்ல? நிறைய பேரு ஏன் வாழ்க்கையே அவதான் சொல்லிட்டு சில வருஷத்துல பிரிஞ்சிடுறாங்களே. இதுக்கு ஓஷோ ஒரு ஆழமான காரணத்தை சொல்றாரு.
நாம ஒரு நபர்கிட்ட காதல் கொள்ளும்போது நமக்கு தெரியாமலேயே அவர்கிட்ட கடவுள் தன்மையான முழுமைய, அதாவது பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறோம். ஓஹோ. அவர் சத்தியமாகவும் சிவமாகவும் சுந்தரமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் ஒரு சாதாரண மனிதர். நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். ஒரு மனிதர்கிட்ட கடவுளை தேடும்போது ஏமாற்றம் நிச்சயம். ஆமா, நம்மோட உண்மையான தாகம் எல்லையற்ற பிரபஞ்சத்தோட கலக்கணுங்கிறது. ஆனா அந்த தாகத்தை ஒரு சின்ன கோப்ப தண்ணியில தணிக்க பாக்குறோம். அதாவது நம்ம உண்மையான தேடல் கடவுளை நோக்கியது, அத நாம தப்பா மனிதர்கள்ட்ட தேடுறோம். சரிதான். ஆனா ஓஷோ காதல நிராகரிக்கல. அவர் சொல்றாரு, நீங்க ஒரு நபரோட ஆழமான ஆன்ம ரீதியான அன்புல விழ முடிஞ்சா, அந்த அன்பு பிரார்த்தனையின் நிலையை அடைந்தா, ஆமா, அடைஞ்சா அந்த ஒரு நபரோடான ஐக்கியமே பிரபஞ்சம் முழுவதுடனும் ஒன்றிணைய ஒரு வாசலை திறந்துவிடும். அந்த ஒரு துளியில நீங்க கடலை காணலாம். அன்பு இணைப்புன்னு பேசும்போது அதோட மறுபக்கமான இழப்பு, பிரிவு, மரணம் பத்தின பயமும் கூடவே வருதே. ஆமா, இந்த உரையாடலோட இறுதி கேள்வி அதுலாம். எல்லாருக்கும் பொதுவான கேள்வி. மரண பயம் அதிகமா இருக்கு, இதுல இருந்து தப்பிக்க வழி உண்டா? இதுக்கு ஓஷோ கொடுக்கிற முதல் பதில் கேட்கறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, தப்பிக்க வழியே இல்லை. வழியே இல்லையா? இல்ல. நீங்க பிறந்த நாளே உங்க இறப்பு தொடங்கிடுச்சு. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்ப திருப்ப முடியாது. அதனால மரணத்திலிருந்து தப்பிக்கிற முயற்சியே ஒரு முட்டாள்தனம்ங்கிறாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப நம்பிக்கையற்றதா இருக்கே. அப்ப பயத்தோட தான் வாழணுமா? இல்ல, இங்கதான் ஒரு ஆழமான சூட்சுமம் இருக்கு. ஓஷோ சொல்றது, நீங்க மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனா மரண பயத்திலிருந்து தப்பிக்க முடியும். அது எப்படி? அதுக்கான வழி தப்பிக்கிறதில்ல, முழுமையான ஏற்பு, ராடிக்கல் அக்செப்டன்ஸ். முழுமையா ஏத்துக்கிறதா? ஆமா, மரணம் நிச்சயம், அது வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு முழு மனசோட ஏத்துக்கிட்டா பயம் தானா அகண்டுடும். தவிர்க்க முடியாத ஒண்ணுக்காக ஏன் பயப்படணும்? அப்போ நாம மரணத்தை எதிரியா பாக்குறதால தான் பயம் வருது. அத வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டா பயம் போயிடும். ஆமா, பயத்தோட உண்மையான ஆணிவேர் மரணம் இல்ல. அப்போ எது உண்மையான காரணம்? இந்த உடல் தான் நான் அப்படின்னு நாம வச்சிருக்கிற தவறான அடையாளம் தான் உண்மையான பிரச்சனை. ஓ. உடல் பிறந்தது, அது ஒரு நாள் இறக்கும். இது அதோட இயல்பு. ஆனா உங்க சைத்தன்யம், அதாவது கான்ஷியஸ்னஸ், பிறப்பும் இறப்பும் அற்றது. நீங்க இந்த உடலாகிய வீடு இல்ல, அதுல வசிக்கிற ஆன்மா. வீடு இடிஞ்சு விழலாம், ஆனா நாம அழிவதில்ல. அதேதான். அப்போ நாம கேட்க வேண்டிய சரியான கேள்வி என்னவா இருக்கணும்? மரணத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தவறான கேள்வினா, சரியான கேள்வி எது? சரியான கேள்வி இதுதான். உடலுக்கு அப்பாற்பட்ட என் உண்மையான ஸ்வரூபத்தை, என் உண்மையான அழியாத தன்மையை நான் எப்படி அறிவது? இதுக்கான வழி தியானம்னு சொல்றாரு ஓஷோ. உங்க கவனம் உடம்புல இருந்தும் மனசுல இருந்து விலகி உள்ளே இருக்கிற அந்த சாட்சியை நோக்கி திரும்பும்போது நீங்க இந்த உடல் இல்லைங்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக எல்லாம் மீண்டும் முதல் புள்ளிக்கே வருது. ஆமா, வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை கடக்க உதவுற அந்த சாட்சி நிலைதான் மரண பயத்தை போக்கவும் உதவுது. மிகச் சரியா. உங்க உண்மையான அழியாத தன்மையை நீங்க அனுபவபூர்வமா உணரும்போது மரணம்ங்கிறது வெறும் பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டை போடுற மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வாயிடும். பயம் முழுமையா மறைஞ்சிரும். ஆக இந்த 4 பதில்களையும் பார்க்கும்போது ஒரு பொதுவான இழை ரொம்ப தெளிவா ஓடுது. வாழ்வின் ஏற்றத்தாழ்வா இருந்தாலும் சரி, கடவுளை பத்தின கேள்வியா இருந்தாலும் சரி, காதல், மரணம், எதுவா இருந்தாலும். ஓஷோவோட பதில் நம்மள உள்ள திருப்புது. ஆமா, வெளியே இருக்கிற பிரச்சனைகளுக்கு வெளியே தீர்வில்ல. இரட்டை தன்மையிலிருந்து ஒருமைக்கு, தர்க்கத்திலிருந்து அன்பிற்கு, உடலுங்கிற தற்காலிக அடையாளத்திலிருந்து ஆன்ம உணர்விற்கு பயணிக்கிறது தான் சாராம்சம். வெளியிருந்து தப்பிக்க முயற்சி பண்றதை விட உள்ள இருக்கிற உண்மையை ஏத்துக்கிட்டு அதை அறிஞ்சுக்கிறது தான் உண்மையான விடுதலை. இதுதான் அவர் இந்த 88வது சொற்பொழிவு முழுக்கவும் சுட்டி காட்டுற பாதை. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ உள்ளிருக்கும் உண்மையை அடைய பாதை 1 அன்பு அல்லது தியானம்னு சொல்றாரு. ஒருவேளை உண்மையான சவால் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுல இல்லாம சுயநலமற்ற அன்போட ஒவ்வொரு கணமும், மௌனமான விழிப்புணர்வோட ஒவ்வொரு நொடியும் இந்த 2 பாதைகள்லயுமான பயணம்தான் அப்படிங்கறத உணர்றதுல தான் இருக்கோ. சிந்திச்சு பாருங்க.